ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 20/5/2024 26/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்கார். இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷப ராசியில் 3 கிரகங்கள், அதாவது சூரியன், குரு மற்றும் சுக்கிரன். கன்னி ராசியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது. இந்த வாரத்தில் தமிழ் 11, ஆங்கிலம் 24/5/2024 அன்னைக்கு பார்த்தோம்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார். சந்திர பகவான் கன்னியா ராசி சித்ரா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரலும் மிருகர். இந்த காலகட்டத்தில் 4 ராசிகளை கடந்து போகிறார். இந்த வாரம் முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 22/5/2024 அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம், நரசிம்மர் ஜெயந்தி, லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி ஒரு பானகம் நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். 23ஆம் தேதி அன்னைக்கு வைகாசி விசாகம், 24ஆம் தேதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரிய, அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரத்தில் அவர் பிறந்த சனி பகவானின் நட்சத்திரம். அதனால் அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் மோசம். இந்த வாரத்தில் 26/5/2024 அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி, அதாவது வளர்பிறை இல்லை தேய்பிறை சதுர்த்தி. இது ஏன்னா பௌர்ணமியிலிருந்து 4வது நாள் இந்த தேய்பிறை சதுர்த்தி. இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்குது, இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் சங்கட ஹர சதுர்த்தி அதை விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா மீன், மேஷ், ரிஷ் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது. இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ண. இப்போ மேஷம் முதல் மீனம் 20/5/2024 26/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு. விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ராசிக்கு 5ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கார். அதாவது ஒரு கோணாதிபதி இன்னொரு கோணத்தில் அமர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராகுவோட சம்பந்தத்தை இருக்கிறதுனால அபரிமிதமான திங்கிங் இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. திருமணத்திற்கு யோகம் வந்தாச்சு. சப்தமத்தில் 3 கிரகங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் சூரியன், குரு மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த குரு பகவான் மாறினதிலிருந்தே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம், உடல்நலத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்த்தோன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பார்ட்னர் நல்லபடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. இதன் மூலியமாக அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் பண வரவிற்கு நிச்சயமாக கம்மி இருக்காது. பண வரவு மிகவும் ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பண வரவும் இருக்கும், செலவுகளும் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். எதிர்பாலினத்தவருக்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும் செவ்வாய் பகவான் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம். 6ஆம் இடத்தில் மறைந்த புத பகவான் இருக்கார். 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான், அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த வாரம் ஆரம்பிக்கிறார். 20/5/2024 26/5/2024 வரை உண்டான வாரத்தில் 20ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:30 மணி வரலும் 11ஆம் இடத்துல கேது பகவானோட சம்பந்தத்தில் இருக்கார். இருந்தாலும் குரு பகவான் பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் மதிகாரகன் அவரே 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல வரும்பொழுது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும். நல்ல தூக்கம் இருக்கும். தூக்கம் இவ்வளோ நாள் பிரச்சனைகள் இருந்தது, தூக்கம் நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடும். 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்.
3ஆம் தேதி கார்த்தால ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே வரார். ராசியிலேயே வரும்பொழுது 25ஆம் தேதி காலை ஒரு 11:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியில் வரும்பொழுது குருச்சந்திர யோகம் அமையிறது. குருச்சந்திர யோகம் அமையிறதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்பு. பௌர்ணமி யோகமும் உங்கள் ராசியில் வரும்போது இருக்குது. பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 2ஆம் இடத்துல போகக்கூடிய சந்திர பகவான் 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 25ஆம் தேதி கார்த்தாலிருந்து 27ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக அமைகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள், அதாவது சமையல் கலை வல்லுநர்களாக இருக்கட்டும், ரத்த சம்பந்தமான வங்கிகள் இல்லைன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுட்டு வியாபாரம் பண்ணுறவர்களாக இருக்கட்டும், அதை தவிர மருந்து மாத்திரைகள் விற்கக்கூடிய மெடிக்கல் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு, அதாவது இந்த கேஸ்டிங், ஹோல்டிங் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை தவிர அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த அம்மன் கோயிலுக்கு, முப்பாத்தம்மன் கோயில் மாம்பலத்தில் இருக்குது, போயிட்டு வாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போடுங்க. அதை தவிர விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அந்த பிடிவாத குணத்தை நிச்சயமாக கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரம் நீங்கள் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க கையில். அதை தவிர துவரம் பருப்பு தானம் கொடுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது.